ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஸ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஓகே இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா நல்லா ரியாக்ட் ஆச்சு. இன்னைக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு சொதப்பிட்டேன் மார்க்கெட்டில். என்னன்னா எனக்கு நல்ல ப்ராஃபிட் ரன் ஆச்சு. நான் எங்கேயே ட்ரேட் எடுத்திருப்பேன். ஏன்னா இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் லேர்ன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நான் எப்படி எடுத்திருப்பேன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் மல்டிபிள் டைம் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோவ நமக்கு கட் ஆகுதுன்னா, ப்ரீவியஸோட ஹை எப்பயுமே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த ரேஞ்ச்ல ட்ரேட் எடுத்திருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த ரேஞ்ச்ல எடுத்திருந்தேன். இந்த லோ வரைக்கும் நான் டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? லைக் இந்த ப்ரீவியஸோட லோ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை தான். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஓகே இந்த லோ வந்து டச் பண்ணட்டும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட குளோஸ் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரேஞ்ச்ல. ஓகே. ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, லோ டச் ஆகல. நான் அப்ப என்ன பண்ணேன், ஓகே ஸ்டாப் லாஸ் காஸ்ட் டூ காஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னு நான் காஸ்ட் டூ காஸ்ட் ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்னோட எஸ்எல் ஹிட் ஆயிட்டு இந்த அளவுக்கு மூவ் குடுத்தது. அகைன் இந்த லாஸ் இப்போ லாஸ்னா பெரிய லாஸ் கிடையாது. 1200 தான். சின்ன அமௌண்ட் தான். இப்போ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ரெக்கவரி பண்ணியிருக்கலாம். ஆனா நம்மளோட ரூல் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். அதெல்லாம் ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன். ஓகேங்களா? நாளைக்கு எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகும் இந்த அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான். ஓகே நாளைக்கு ஈஸியா ரெக்கவரி பண்ணிடுவோம். டபுளா கூட ரெக்கவரி பண்ணிடலாம். அந்த பொறுமை தான் நமக்கு மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இன்னொரு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு லாஸ் கண்டிப்பா என்னால 90% எனக்கு தெரியும். மார்க்கெட் எங்க இருந்து டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆக போகுதுன்ட்டு 90% நமக்கு தெரியும். அப்படின்னும்போது இங்க இருந்து மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் ஆகும் ட்ரேட் எடுக்கலாமா? நம்ம ட்ரேடிங்ல என்னதான் உங்களுக்கு அக்யூரசி தெரிஞ்சாலும் டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ட்ரேடிங் பண்ணும்போது. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் உங்களுக்கு ஒரு லெவல் குடுத்துறேன். ஓகேங்களா? மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா இருக்கிற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. ஓகேங்களா? இப்போ இந்த இந்த பாயிண்ட்ல நமக்கு ஏன்னா ப்ரீவியஸா ரியாக்ட் ஆயிருக்கான்னு ஒரு செக் பண்ணணும். ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேத்து வொர்க்ன்றதால என்னால வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் கரெக்ட்டா வீடியோஸ் வந்துரும். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல ஓகே. இந்த ரேஞ்ச்ல. இப்ப இங்க இருந்து நமக்கு பெரிய அளவுக்கு ரிஜெக்ஷன் இருக்கு. இப்போ இங்க நமக்கு ரியாக்ட் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். இல்ல நம்ம லெவல்ஸ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மாரி லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேபி ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். இல்ல நமக்கு எப்படி லெவல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நமக்கு ப்ரீவியஸோட லெவல்ஸ் எல்லாமே நெறைய ரியாக்ட் ஆகணும். ஓகே ஃபைன். பார்த்திருப்போம். இப்போ அடுத்தது மார்க்கெட் நமக்கு எங்க திருப்பி ஃபால் ஆகும்? 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மாத்திருப்போம். அதுக்கப்புறம் நியர்பைல எங்க சப்போர்ட் இருக்கு? நியர்பைல அடுத்த சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இதான். ஓகே. இந்த ரேஞ்ச் தான். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பாசிபிள் நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழ தான் பாசிபிள். என்னன்னா, மார்க்கெட்ல இந்த ரேஞ்ச் பாருங்களேன். இப்போ இங்கவே மார்க்கெட் வந்து ஹையர் ஹை போயிருக்கும். இன்னைக்கு வந்து லோவர் லோல கட் பண்ணி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். 20 பாயிண்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு கிஃப்ட் நிஃப்டி. மேபி நமக்கு நாளைக்கு மார்னிங் 8:30க்கு பார்த்தா தெரியும். இத வச்சு டிசைட் பண்ண முடியும். நாளைக்கு 8:30 பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 20 பாயிண்ட் வந்து பிளஸ்ல இருக்கு. ஓகே. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு குரூஷியலா ரியாக்ட் ஆகுற லெவல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அது நான் இப்ப சொன்னேன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ரொம்ப லென்த்தா போயிடும். நான் அத பத்தி இப்ப பேசல. மேபி அடுத்த அப்கமிங் டாபிக்ஸ்ல டைம் கிடைச்சா பேசலாம். ஓகே. நாளைக்கு வந்து நமக்கு எங்கெங்கலாம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகும்னா, 51,750 ஓகேங்களா. மேபி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் நம்பர்ஸ ரவுண்டா சொல்றேன். ஓகேங்களா. 51,750ன்னு சொல்லணும்னா, மேபி அங்கருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ் எக்ஸஸா இருக்கும். எக்ஸாக்ட்டா அங்கேயே ரிவர்சல் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 10 பாயிண்ட் மேல போயிட்டு ரிவர்சல் ஆகும். 10 பாயிண்ட் வந்து நியூட்ரலா நான் சொல்ற பாயிண்ட்ல கூட ரிவர்சல் ஆகலாம். ஓகே. இப்ப அடுத்து சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 51,563 இருக்கு. 51,500 கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 51,550 இந்த ரேஞ்ச். ஓகே. உங்களோட 1080பில வச்சு பார்த்தீங்கன்னா, இது குவாலிட்டியா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. நாளைக்கு மார்க்கெட் நமக்கு நியூட்ரலா ஓப்பன் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இல்ல ஒரு 1/2 அன் ஹவர் கூட வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ ஓகேங்களா. பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்களா? இந்த லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ப்ரீவியஸா நாளைக்கு இந்த பாயிண்ட்ல ட்ரேட் ஆடும்போது நம்ம செல்லிங் பிரஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. என்னோட வியூ செல்லிங் பிரஷர் தான் நாளைக்கு மார்க்கெட்ல. எது வரைக்கும் ஃப்ரீ ஃபால் ஆகும் அப்டின்னா, 51,150 வரைக்குமே ஃபால் ஆகும். இந்த இடத்துல உங்களோட கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. மேபி நாளைக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கூட ஆகலாம். என்னன்னா, இந்த இடத்துல உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன் செல்லிங் குடுக்குதான்னு பார்த்துட்டு எடுங்க. நான் இப்ப சொல்றேன்ட்டு டைரக்ட்டா போய் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்ற ஒரு விஷயம் அதுதான்.
ஸோ நம்மளோட ஓன் கன்ஃபர்மேஷன் நமக்கு குடுக்குது அப்படின்னா, நீங்க மேபி உங்களுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து புதுசா இருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 4½ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னும்போது, இதுதான் என்னோட மெயின் ஸ்ட்ராட்டஜியாவே நான் யூஸ் பண்ணிப்பேன். மேபி நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, நான் குடுக்குற லெவல்ஸ் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ, அது கூட இந்த லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுவே நமக்கு போதும். ஃபைன். ஓகே. அண்ட் அடுத்தது என்னன்னா, நமக்கு மார்க்கெட்ல நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா? 51,765 வந்து பார்த்தீங்கன்னா, இது கிராஸ் ஆக பாசிபிள் கம்மி தான். இத நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாளைக்கான லெவல்ஸ் வந்து நமக்கு 50 என்னோட ஹை ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, 51,600ல நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. இந்த பாயிண்ட்ல ஓகேங்களா? இந்த ஜோன்ல 500-600 ரேஞ்ச்ல. இல்ல மார்க்கெட் நமக்கு அ ஓப்பன் மார்க்கெட்ல கேப் அப் நடந்துருச்சு. இந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்டின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் வரட்டும். 51,750-764 வரைக்கும் வரட்டும். இந்த பாயிண்ட் வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைக் இங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட வியூ ரிவர்சல் தான். ஆனா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போறோமானா, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட் ஏன்னா இங்க வந்து ட்ரெண்ட் நமக்கு மாறிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸோட லோ கட் ஆயிருக்காது. ப்ராப்பரா அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ராப்பரா அப் ட்ரெண்ட் போயிருக்கும். அப்படின்னும்போது, இந்த இடத்துல இப்ப தான் ட்ரெண்ட் கட் ஆயிருக்கு. ஹை பாசிபிள் 51,150 வரைக்குமே மார்க்கெட் வந்துரும். என்னோட வியூ என்னன்னா 50,600 வரைக்குமே வரும். அங்க இருந்தா நமக்கு மேபி ட்ரெண்ட் வந்து திருப்பி ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. அது வரைக்குமே புட் ஆப்ஷன் சைட்ல நம்மளோட ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வியூ பேங்க் நிஃப்டில ஓகே. இப்ப நிஃப்டியோட வியூன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மார்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இந்த வியூல இன்னைக்கு நான் என்னோட வியூ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு என்னோட வியூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. அ இந்த இந்த ரெட் லெவல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஓஐ டேட்டாவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஓகே. அத வச்சு நான் லெவல்ஸ் டிரா பண்ணியிருந்தேன். நல்லாவே ரியாக்ட் ஆச்சு இன்னைக்குமே. ஓகே. என்ன டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ அ நான் ஆல்ரெடி இந்த லெவல் உங்களுக்கு நான் வீக்லி கிளாஸ் நீங்க வீக்லியோட சார்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்டின்னா, இந்த வியூ இருக்கு பார்த்தீங்களா? ஆல்ரெடி இங்க சொல்லியிருப்பேன். இங்கருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, போன சாட்டர்டே இல்லனா ஃப்ரைடே கிளாஸஸ் நீங்க போய் கிளாஸஸ்ன்ற பாருங்க யூடியூப் சேனல்ல போய் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கருந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்போம். இந்த ஹை வரைக்கும் தான் என்ன வியூ மார்க்கெட்ல. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இப்ப நியர்பைல இருக்க ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா என்னன்னா, இப்போ அ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,583 ஓகே. 23,583 வந்துச்சுன்னா நமக்கு பையிங் போகும். ஆனா இதுல என்னன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல்ஸ் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. என்னன்னா, மார்க்கெட் இங்கருந்து நமக்கு சப்போர்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 23,658 ஓகேங்களா? அத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 58 அப்படின்றனா, மேபி ஒரு 10 பாயிண்ட் கம்மியாவும் இருக்கலாம். 10 பாயிண்ட் அதிகமா இருக்கலாம். ஏன்னா, மார்க்கெட்டோட வாலடைல் பொறுத்து. ஓகே. ஆ இந்த இந்த பாயிண்ட் ஓகேங்களா? நான் டிரா பண்ற பாயிண்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நான் வந்து இதுல ஹரிசான்டல் லைனா டிரா பண்ணேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சைட்ல இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்ப நீங்க பார்த்து ஈஸியா லெவல்ஸ மார்க் பண்ணிப்பீங்க. ஓகே. நான் லெவல்ஸ் ஷேர் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா ஷேர் பண்ணதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது டிஸ்க்ளைமர் போட்டு தான் ஷேர் பண்ணணும். அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லன்னா அது டிஸ்க்ளைமர் இல்லனா ஷேர் பண்ணிடுவேன். ஓகே. எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ண ஓகே. இப்போ 23,641-30 ஓகேங்களா? இந்த பிரைஸ்ல வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து டச் பண்ணுது அப்டின்னா, இங்க நமக்கு டச் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் வருதுன்னா, இங்கருந்து நமக்கு ஹை பாசிபிள் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இல்ல ஆனா என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? இப்ப என்னோட லாங் வியூ பார்த்தீங்கன்னா 23,358 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆயிடும். நாளைக்கே ஃபால் ஆகும்னு இல்ல. மேபி அப்கமிங் வீக்ல ஃபால் ஆகும். சரிங்களா? இப்ப நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு சின்ன சின்ன ட்ரேடிங்ஸ் இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மொமெண்டமே போதுன்னா நம்மளால ட்ரேடே எடுக்க முடியாது. நல்லா டவுன் ஆகுனா எடுக்க முடியாது. இது போல நமக்கு ஒரு கன்சால்டேஷன் குடுக்குது, பிரேக் அவுட் ஆகுது, ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, அப்ப எடுக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும். லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் ட்ரேட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம சொல்லியிருப்போம். என்னன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல அப் ட்ரெண்ட். எந்த இடத்துலயுமே மார்க்கெட் வந்து நமக்கு என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் எதுவுமே குடுக்கல. ஓகேங்களா? இப்ப நெறைய கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. இப்ப மார்க்கெட் நல்லா இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா நான் எடுத்திருக்க மாட்டேன் ட்ரேட். ஓகேங்களா? ஓரளவுக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட், சின்ன சின்ன லாஸ் தான் பண்ணியிருப்பேன். ஓகே. அப்படின்னும்போது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எப்படி இருக்கோ, அத பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இல்ல, ஓரளவுக்கு சின்ன சின்ன லாஸ் பண்ணி விடலாம். இப்ப நல்லா இருக்கும்போது நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் நம்ம இப்ப நான் 60 குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருந்தேன்னா, 90 குவான்டிட்டி போட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நாளைக்கு என்னோட லெவல்ஸ் இதான். ஓகேங்களா? இப்போ 23,641ல நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இல்ல நாளைக்கு நியூட்ரலா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த இந்த ரேஞ்ச், இந்த ஹை. இந்த ஹைல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கும். சரிங்களா? இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் கண்டிப்பா ரியாக்ட் ஆகும்.
இது சின்ன சின்ன பேட்டர்ன் ஃபார்மேஷன் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். ஓகே, இந்த ரேஞ்ச் வரைக்கும். நல்ல ட்ராப் ஆயிருக்கு. என்னோட ஹை பாசிபிள் என்னன்னா, இங்க பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு, இது வரைக்குமே நமக்கு ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச். இப்ப நமக்கு இல்ல இந்த இடத்துல ட்ரேட நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இங்க இருக்கும்போது நீங்க ட்ரேட் எடுக்கல. நீங்க ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஹை வாலடைலா இருந்துச்சு எடுக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. 1 ஹவர்ல மொமெண்டம் முடிஞ்சதுன்னா, திருப்பி லோவ கட் பண்ணும். இந்த லோவ கட் பண்ணும்போது திருப்பி 23,583 வரும்போது திருப்பி நம்ம இங்க எடுத்துக்கலாம் என்ட்ரி. ஓகேங்களா? இங்க நம்ம திருப்பி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து டிராப் ஆகும்போது எப்பயுமே பை பண்ணுங்க. கொஞ்சம் ரெக்கவரி ஆகும்போது பை பண்ணுங்க. அப்பதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம சேஃப். இப்ப இங்க இருக்கும்போது எப்பயுமே பை பண்ணக்கூடாது. புட் ஆப்ஷன் போறீங்கன்னா, திருப்பி இங்க வரும்போது தான் பை பண்ணணும். புட் ஆப்ஷன் போறீங்கன்னா, இங்க பை பண்ணக்கூடாது. இங்க வரும்போது தான் பை பண்ணணும். ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா அத ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணி நமக்கு மார்க்கெட் குடுக்கும். இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? இப்போ டாப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா, 23,800 ஸ்ட்ராங் லெவல். ஓகேங்களா? இதுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண பாசிபிள் கம்மி. மேபி நமக்கு டேட்டா அதிகமா இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் ஆகும். ஆனா கரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் தான் இருக்கு. டேவோட லோவும் கட் பண்ணிக்கு. இந்த இடத்துல எந்த டேவோட லோவும் கட் பண்ணியிருக்காது. ஆனா இன்னைக்கு டே வந்து லோவ கட் பண்ணி நமக்கு மார்க்கெட்ல ரேஞ்ச் வச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. ஆ ஓகே ஃபைன். இந்த ரேஞ்சில ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதான் சப்போர்ட் லெவல். இப்ப இன்கேஸ் இந்த லோவ கட் ஆகுதுன்னா, அடுத்த சப்போர்ட் ஏரியா இங்க. ஓகேங்களா? நியர்பை சின்ன சப்போர்ட் அது பெருசா ரியாக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஸ்மால் சப்போர்ட் ஏரியா தான். ஆனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இந்த லோவ கட் பண்ணுதுன்னா, அடுத்த ஃப்ரீயா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 23,358 மார்க்கெட் டச் பண்ணிடும். அண்ட் எஃப்ஐடி ஓடது நீங்க கான்செப்ட்ட பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து பையிங்ல இருக்காங்களான்னு பாருங்க. ஓகேங்களா? அது பார்த்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரேண்டமா போயிட்டு இது பண்ணாதீங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்குமே ஓகே பரவால்ல. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, 5,000 க்ரோர்ஸ்க்கு பை தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து நமக்கு இப்போதைக்கு ரிவர்சல்ல இருக்கு. இங்க வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல போனா தான் என்னோட வியூ கால் ஆப்ஷன். ஓகேங்களா? இதுக்கு மேல போனா தான் நம்ம வியூ கால் ஆப்ஷன்ல போகணும். ஃபோக்கஸ் பண்ணா அது வரைக்கும் புட் ஆப்ஷன் தான். ஓகே. எப்பயுமே பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் எப்பயுமே ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு போனா நம்ம கடைசி வரைக்கும் அத லேர்ன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளால ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல சுத்தமா ஃபோக்கஸே பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி கூட நமக்கு ஒரு இப்போ மார்க்கெட்ல கிரியேட் ஆகுற ஸ்ட்ராட்டஜி 70% ஒர்க் ஆகுற ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாரும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஆனா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுங்க. அதான் நமக்கு ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் ஜெனரேட் ஆயிடும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு போங்க. ஒரு பெட்டரான உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஓகே. நம்ம நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா டவுட் இருந்தா எனக்கு நான் லாஸ்ட் 2 டேஸா இந்த எந்த கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் வொர்க் இருந்ததால. இதுக்கப்புறம் நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.